மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக பெட்ரோலிய பொருட்களின் விநியோக தொடர்பு பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே சிலிண்டர் தட்டுப்பாட்டை சமாளிக்க அவசர ஏற்பாடாக எஸ்மா எனப்படும் அத்தியாவசிய பொருட்கள் பராமரிப்பு சட்டத்தை நாடு முழுவதும் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் வணிக பயன்பாடு சிலிண்டர் விநியோகம் கடந்த 2 தினங்களாக நிறுத்தப்பட்டுள்ளதால் நாளை முதல் ஓட்டல்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வீடுகளுக்கு தடையின்றி சிலிண்டர் விநியோகம் செய்வதற்காக வணிக சிலிண்டர்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் காரணம் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீட்டு வாடிக்கையாளர்களால் சிலிண்டர் முன்பதிவு செய்யவே முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே பதிவு செய்தவர்களுக்கும் சிலிண்டர் விநியோகம் தாமதமாகிக் கொண்டு வருகிறது. விறகு அடுப்பில் சமைக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஓட்டல்களை அனுமதிப்பதில்லை என ஓட்டல்கள் சங்க தலைவர் புகார் கூறியுள்ளார். சமையல் கேஸ் சிலிண்டர் உற்பத்தி 10% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என மத்திய அரசு நேற்று தெரிவித்துள்ளது. இது குறித்து பெட்ரோலிய அமைச்சக அதிகாரி ஒருவர் கூறியதாவது: ஒருவர் சிலிண்டர் முன்பதிவு செய்ததிலிருந்து 21 நாட்களுக்கு பிறகுதான் டெலிவரி செய்யப்படும். ஒருமுறை சிலிண்டர் பதிவு செய்த பின் அடுத்த சிலிண்டருக்கு 25 நாட்களுக்கு பின் தான் பதிவு செய்ய முடியும் என அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கார்களுக்கு ஆட்டோ கேஸ் சப்ளை செய்யும் ஆட்டோ கேஸ் ஸ்டேஷன்ஸ் கடந்த 2 தினங்களாக மூடப்பட்டுள்ளன. இதனால் கார்கள் வேறு வழியின்றி பெட்ரோலை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளது. இது பெட்ரோல் தட்டுப்பாட்டை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வீடு, பிளாட் போன்ற சொத்துக்களை வாங்குபவர்கள் அதன் மதிப்பு 20 லட்சம் ரூபாய் வரை இருந்தால் பத்திரப்பதிவின் போது பான் எண் அளிக்க வேண்டியதில்லை என வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. ஒருவர் தனது சொத்துக்களை உயில் எழுதியவுடன் இறந்துவிட்டால் அவரது சட்டபூர்வமான வாரிசு அந்த உயிலை சாட்சியங்களுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து உறுதிப்படுத்த வேண்டும். இந்த நிலையில் வாரிசுரிமை சட்டத்தில் சில பிரிவுகள் திருத்தப்பட்டதால் உயர் மதிப்பு சொத்துகள் சம்பந்தப்பட்ட உயில்களை நீதிமன்றத்தில் மெய்ப்பிக்க வேண்டாம் என தமிழ்நாடு அரசின் பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. ஏர் இந்தியா விமான நிலையம் பாசஞ்சர் டிக்கெட்டுகளில் எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. இந்த உயர்வு நாளை முதல் அமலுக்கு வரும் எனவும் ஏர் இந்தியா விமான நிலையம் தெரிவித்துள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையம் பயன்பாட்டிற்கு வராததற்கு வழக்கு நிலுவைதான் காரணம் என தெரிவித்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சிக்கிய சிவகங்கை கலெக்டர் பொற்கொடி நேற்று நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். இருப்பினும் மார்ச் 16 அவர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரான் மீதான போரை இன்ப சுற்றுலா என்றும் போர் கப்பல்களை கைப்பற்றுவதை விட மூழ்கடிப்பதிலேயே அதிக குஷி ஏற்படுகிறது என்றும் ஈரான் மீதான தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார்.